வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அதாவது பிறப்பிடச் சான்றிதழ் இதை எப்படி ஆன்லைன்ல ஈஸியா அப்ளை பண்ணி வாங்குறது, இந்த சர்டிபிகேட் ஏன் நமக்கு அவசியம் அப்படிங்கறத தான் தெளிவா பார்க்க போறோம். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து 2 கேட்டகரிக்கு கீழே நம்ம வாங்கலாம். பை பர்த் அண்ட் பை ரெசிடென்சியல். அதாவது நீங்க பிறப்பால தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை பை பர்த் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம வாங்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க எங்க பிறந்திருந்தாலும், வேற மாநிலமா வேற நாடாவே இருந்தாலும் உங்களோட பேரண்ட்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, அவங்களோட ஜாதி சான்றிதழ் வந்து தமிழ்நாடு அரசால தான் வழங்கப்பட்டிருக்கு, அவங்களோட ரேஷன் கார்டுல உங்களோட பேரும் இருக்கு அப்படின்னு இந்த 2 ரீசன்ஸ் வச்சு நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை பை ரெசிடென்சியல் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே நம்ம வாங்கலாம். இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஏன் அவசியம் அப்படின்னா, மத்திய அரசோட வேலைகள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஸ்டேட் கோட்டா ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா, அந்த போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ண, எஜுகேஷன் வைஸ் ஸ்டேட் கோட்டாக்கு நம்ம அப்ளை பண்ண, அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியிலுமே அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு தர்றாங்க. இந்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அவசியமா தேவைப்படுது. சோ இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை நீங்க பிறப்பாலையும் இல்ல இருப்பிடத்தாலையும் நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நம்ம சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். சிம்பிளா மாநில அரசு வழங்கக்கூடிய சலுகைகள், மாநில அரசுகளுக்குன்னு ஒதுக்கப்படக்கூடிய சலுகைகளை பயன்படுத்திக்க நீங்க இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை கட்டாயம் பயன்படுத்திக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை அப்ளை பண்ற ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத டிஜிட்டல் ஃபார்மேட்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை பை பர்த் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிபிகேட் மட்டும் இம்பார்ட்டண்டா தேவைப்படும். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், போட்டோ, செல்ஃப் டெக்ளரேஷன் இந்த ஃபார்ம் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணா போதும். இது நீங்க பை ரெசிடென்ஷியல் அதுக்கு கீழே நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிபிகேட் இல்ல எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், அதாவது நீங்க 5 வருஷம் இங்க தமிழ்நாட்டில் தான் கண்டினியூஸா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா செல்ஃப் டெக்ளரேஷன், இது எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஃபார்மேட்ல 200 கேபிக்கு கீழே டாக்குமெண்ட்ஸையும் 50 கேபிக்குள்ள உங்க போட்டோவையும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க ப்ரௌசர் நீங்க ஓபன் பண்ணிட்டு TNE சேவை அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு பயனர் உள்நுழைவு அதுக்கு போயிட்டு உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா என்டர் கொடுத்துட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நியூ யூசர் அப்படிங்கிற இது கொடுத்துட்டு அங்க கேட்குற டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க இந்த சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட கேன் நம்பர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கக்கூடிய கேன் நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு கேன் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேன் நம்பரோட லிங்க் ஆகிருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் வந்து கீழே அதுவே காட்ட ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் அப்ளிகண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் அதை நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் OTP கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர OTP நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. உங்களோட OTP சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆன பிறகு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும், ப்ரொசீட், எடிட் கேன் டீடைல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து கேன் டீடைல்ஸோட நீங்கள் எந்தெந்த டீடைல்ஸ்லாம் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக காமிக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்மளால இப்போதைக்கு எடிட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா கேட்டகரி. இதுல நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பை பர்த்தா இல்ல பை ரெசிடென்ஸா, இந்த ரெண்டையுமே நம்ம பார்த்து சூஸ் பண்ணி தான் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். சப்போஸ் நீங்க பை பர்த், நீங்க தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பை பர்த் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எந்த டீட்டெயிலுமே நீங்க சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. டைரக்டா நீங்க சப்மிட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். அதில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அதையும் 200 கேபிக்குள்ளே நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு இதில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். செலக்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு அங்கே டாக்குமெண்ட்கான லிஸ்ட் காட்டும். அதில் ஃபோட்டோ அப்படின்னு ஒவ்வொரு இதையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 1, 2ன்னு கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டு உங்கள் கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபோட்டோவோ அல்லது டாக்குமெண்ட்ஸோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கதை ஒன்றா நீங்கள் அப்லோட் கொடுத்து இங்கே கீழே டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பை ரெசிடென்சியல் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேட் டீட்டெயில்ஸில் சேஞ்சஸ் இருக்காது. கரண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் இதில் எதுலையுமே சேஞ்சஸ் இருக்காது. நீங்கள் இப்போ ஃபில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபைனலாக வந்தீங்கன்னா ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வித் அட்ரஸ் ஃபார் த பாஸ்ட் இயர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி
வந்து எந்த இடத்துலலாம் இதுக்கு முன்னாடி நீங்க வசிச்சிருக்கீங்க அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்க கொடுத்துருக்கணும். இந்த சர்டிபிகேட் நீங்க வாங்குறதுக்கு கண்டினியூஸா 5 வருஷம் நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருக்கணும். இப்போ வந்து நீங்க ஒரே இடத்துலயே 5 வருஷமா இருந்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை ஃப்ரம் டேட் டு டேட் இன்னைக்கு அப்ளை பண்ற வரைக்கும் நீங்க அதே பிளேஸ்ல தான் இருக்கீங்கன்னா இன்னைக்கு டேட்டை கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இதுக்கு முன்னாடி வேற இடத்துல இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு அந்த இடத்துல எத்தனை மாசம் இருந்தீங்க அப்படிங்கறத நீங்க இங்க மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இப்போ நீங்க தமிழ்நாட்டிலேயே வேற மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருந்திருப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க திருவாரூர்ல இருந்திருப்பீங்க, நெக்ஸ்ட் விருதுநகர்ல இருந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல எந்த மாவட்டத்துல இருந்தீங்க அப்படிங்கறத ஃபில் பண்ணிட்டு அங்க இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க, அடுத்த மாவட்டத்துக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதுனா அந்த மாவட்டத்துல இத்தனை மாசம் இருந்தோம் அல்லது இத்தனை வருஷம் இருந்தோம் அப்படிங்கறத நீங்க கரெக்டா ஃபில் பண்ணி ஆகணும். அதாவது எந்த மாவட்டம், எந்த கிராமத்துல, எந்த வட்டத்துல, எந்த வீட்டு நம்பர்ல அப்படிங்கறதெல்லாம் பர்டிகுலரா நம்ம இதுல மென்ஷன் பண்ணிட்டு ஆட் டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க ஆட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுக்க முடியும். நான் வந்து ஒரே இதுலயே நாங்க 5 வருஷம் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் நான் சப்மிட் பண்ண போறேன். ஸோ அதனால ஒரே இடத்துல இருந்ததுனால நாங்க டேட் வந்து எந்த டேட்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்குமே நாங்க ஒரே இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டேட்டை ஃபில் பண்ணிட்டேன். அது 5 வருஷமா இருக்குதா அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் கொடுத்துடலாம். பை ரெசிடென்ஷியல் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதுனாலதான், அதாவது ஆட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஒவ்வொரு தடவை ஆட் கொடுக்கும் போதும் அந்த அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வந்து நீங்க இங்க சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட போட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிபிகேட், இது வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காக கேட்டிருப்பாங்க. சேம் ப்ராசஸ் இங்கே தான் டவுன்லோட் செல்ஃப் டெக்ளரேஷன் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நம்ம சிக்னேச்சர் போட்டுட்டு அதோட டிஜிட்டல் காப்பியுமே இதில் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் மேலே காட்டின எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காமிச்சிட்டு கீழே வந்து மேக் பேமெண்ட் ஆப்ஷன் காட்டிடும். மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண பிறகு பேமெண்ட் மூட்ல வந்து ஆன்லைன் மாத்திட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து எந்த இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ண போறீங்க, கியூஆர்லையா, யூபிஐலையா, டெபிட் கார்ட்லையா, இந்த ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசிப்ட் வரும். இதுல வந்து நீங்க பிரிண்ட் ரிசிப்டையுமே பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட யூஸ்காண்டி. அதுக்கு அடுத்ததா நீங்க பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒப்புகை சீட்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு அப்ளிகண்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்க திரும்ப இன்டர்ஃபேஸ் போயிட்டு செக் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அங்க நீங்க கொடுத்துட்டு அப்ளிகண்ட் நம்பர் இங்க கொடுத்தீங்க அப்படின்னா இங்க டைப் பண்ணிட்டு ஃபெச் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ணி மேக்ஸிமம் 7 டேஸ்லயும் மினிமம் 4 டேஸ்லயுமே உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் வந்து கிடைச்சிரும். என்ன மக்களே, வீட்டில் இருந்தபடியே ஈஸியா நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை எப்படி நம்ம வாங்கலாம், அந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டோட டைப்ஸ் என்ன இருக்கு, அது ஏன் அவசியம் இப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்திருப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Subscribe to One India and never miss an update.